ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி டேஸ்டியான வெஜ் புலாவ் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 7 துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது தேங்காய் பால் ரெடி பண்ணுறதுக்கு 10 துண்டு தேங்காய் எடுத்து அது 1 டம்ளர் தேங்காய் பால் வர்ற மாதிரி எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் 3 பிரிஞ்சி இலை, கல்பாசி கொஞ்சம், 1 ஸ்பூன் சீரகம், 3 பட்டை, 3 கிராம்பு, 5 ஏலக்காய், 1 ஸ்டார் அனஸ், ஒரு பெரிய சைஸ் ஆனியனை சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது 1 டம்ளர் அளவு, தேவையான அளவு உப்பு, கேரட், பீன்ஸ், அவ்வளோதாங்க. ஒரு பெரிய கடாய் எடுத்திருக்கேங்க. அதில் 3 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன், 3 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் கண்டிப்பாக ஊற்றி பண்ணுங்கள், அப்போ தான் புலாவ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயும் நெய்யும் ஹீட் ஆகவும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஹோல் ஸ்பைசஸை போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு உங்கள் ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு முந்திரி பருப்பு பிடிச்சா போட்டுக்கோங்க. கோல்டன் கலர் வர ஃப்ரை பண்ணுங்கள். அடுத்து எடுத்து வச்சுருக்க ஆனியன் ஸ்லைசஸ் எடுத்து போட்டுக்கலாம். புலாவுக்கு ஆனியனை ரொம்ப வதக்கணுன்ற அவசியம் இல்லைங்க, கண்ணாடி பதம் வர மட்டும்தான் ஆனியனை வதக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி கொடுங்க. கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கினா மட்டும் போதுமானது புலாவுக்கு. நீங்கள் நல்லா வதக்கிட்டீங்க ப்ரௌன் கலராக அப்படின்னா புலாவோட கலர் மாறிடும். நல்ல வெள்ளை கலரில் இருக்கணும் புலாவ், அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் மட்டும் வதக்குங்க. கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா வதக்குங்க. ஒரு 2 to 3 நிமிஷமாவது நல்லா வதக்கணுங்க. கீழே ஒட்டாமல் எடுத்து விட்டு வதக்குங்க. இந்த மாதிரி நல்லா எடுத்து விடுங்க, இல்லைன்னா கீழே ஒட்டிக்கும். அப்போ ஒட்டும்போது நமக்கு அரிசி போட்டு அப்படியே சமைச்சோம் அப்படின்னா கீழே ரைஸும் ஒட்டிக்கும், ஸோ வேஸ்ட் ஆகிடும். அதனால் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே நல்லா கைவிடாமல் நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கீழே எடுத்து விட்டு வதக்குங்க. நான் ஒரு உட்டன் கரண்டி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதில் வச்சு கீழே எடுத்து விட்டு ஒட்டாத அளவுக்கு நம்ம இப்படி கிளறணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்குங்க, போதும். இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸு ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. நல்லா இப்போவும் கீழே ஒட்டாத மாதிரி எடுத்து விட்டு வதக்குங்க. இப்போது நான் 2 ஸ்பூன் அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தேவைப்பட்டால் நம்ம அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் அளவு மட்டும் போடுங்க. போட்டுட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. பாருங்கள், நான் கீழேலாம் எவ்வளோ தேய்ச்சி எப்படி எடுத்து விடுறேன்னு. ஸோ இந்த மாதிரி நல்லா கீழே ஒட்டாத அளவு நம்ம எடுத்து விட்டு நம்ம வதக்கணும். அப்போ தான் அரிசி போட்டு நம்ம கொதிக்க வைக்கும்போது கீழே அடிப்பிடிக்காது. அடுத்து நான் பாஸ்மதி ரைஸ் 1.25 டம்ளர் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி, இது தாங்க கணக்கு. ஸோ நான் இப்போது 2 டம்ளர் ஊற்றிட்டேன். அடுத்து 3/4 டம்ளருக்கு 1/4 டம்ளர் ஊற்றுறேன் தண்ணி. அடுத்து நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கோம், தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் பாலும் 3/4 டம்ளர் இருக்குது. ஸோ அதையும் ஊற்றிக்கிறேன்.
இப்போ நான் குக்கரில் வச்சா இந்த கணக்கு தான். ஆனால் நான் என்ன செய்கிறேன், கடாயை வச்சு மூடி போட்டு சமைக்க போகிறேன். அதனால 1 டம்ளர் அளவு மட்டும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி, அவ்வளோதாங்க. வச்சு விசில் போட்டு 2 விசில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு விசில் அடங்கவும் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து 1 டம்ளர் அளவு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கிறேன் மூடி போட்டு சமைக்கிறதுனால. தண்ணி ஊற்றியாச்சு. நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. இப்பையும் கீழையும் நல்லா தேய்ச்சி விட்டு ஒட்டாத மாதிரி, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலாலாம் ஒட்டாத மாதிரி நல்லா எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் கொடுங்க. இப்போ கொதிக்குது தண்ணி. கொதிக்கவும் நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் 1.25 டம்ளர், அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நல்ல ஒரு ஜென்டில் மிக்ஸ் கொடுங்க. அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்காதீங்க, அரிசி உடஞ்சிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுங்க. இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு இருக்கா. அதாவது நம்ம இந்த தண்ணி எடுத்து டேஸ்ட் பண்ணும்போது உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ அந்தளவுக்கு எனக்கு கரெக்டாக இருந்ததுனால நான் போடலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் தூள் உப்பு இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மூடி எடுத்து மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அது நல்லா குக் ஆகட்டும். இடையில எடுத்து பாருங்கள். எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அரிசியை மேலாக கீழேருந்து எடுத்து மேலே விடணும். இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்படின்னா தான் இந்த அரிசி வந்து மேலே இருக்க அரிசியும் கீழே போயிட்டு நல்லா குக் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த ஸ்டெப்பை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். இப்போயே வந்து ஒரு ஹாஃப் குக் ஆகிடுச்சு அரிசி, இன்னும் கொஞ்சம் தான் குக் ஆகணும். ஸோ கீழே இருக்கிறத எடுத்து மேலே விடுங்க. விட்டுட்டு அந்த கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் ஆகட்டும் எல்லாம். ஒரு ஜென்டிலாக கொடுங்க, அரிசி உடையாத மாதிரி. போதும். இப்போ இதே மாதிரி பண்ணிவிட்டு நம்ம லிட் எடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், கரெக்டாக வெந்துடும். இதே மெத்தடில் நீங்கள் குக்கரில் கூட வச்சு செய்யலாங்க, மூடி போட்டு செய்யலாம், விசில் வச்சும் செய்யலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு, நமக்கு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். கரெக்டாக இருக்குது பாருங்கள். நல்ல டேஸ்டியான இந்த புலாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன மெத்தட் படி செய்யுங்க, முறைப்படி செய்யும்போது கரெக்டாக டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.